கேனோபனிஷத்துல ரெண்டாவது கண்டம் பார்க்குறோம். மொத்தம் 4 கண்டம் ஆக்கும் உள்ளது. ரெண்டாவது கண்டத்தில் 1வது மந்திரம், மந்திரத்தை பதம் பிரித்து பார்த்ததுக்கு அப்புறம் அதனோட அர்த்தங்களை ஒட்டுக்க பார்க்குறோம். யதி மன்யசே சுவேத இதி தப்ரம் ஏவ அபி நூனம் த்வம் வேத்தா பிரம்மணஹ ரூபம் யது அஸ்ய த்வம் யது அஸ்ய ச தேவேஷு அத நு மீமாம்ஸ்யம் ஏவ தே மன்யே விதிதம். இதாக்கும் ரெண்டாவது கண்டத்தில் இருக்கிற 1வது மந்திரம். நான் பிரம்மத்தை நன்னா தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு நீ நினைக்கிறாய் அப்படின்னக்கா, ஆதி பௌதிகமாயிட்டும் ஆதி தெய்வீகமாயிட்டும் நீ தெரிஞ்சுக்கிற எல்லாம் பிரம்மத்தோடு ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டு மட்டும்தான். அதனால நீ மறுபடியும் விசாரம் செய்யத்தான் வேணும் அப்படின்னு குரு சொன்னதை கேட்டுட்டு சிஷ்யன் போயிட்டு மறுபடியும் விசாரம் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொல்றார், இப்போது பிரம்மத்தை நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். குருவோடு நிர்தேசமும் சிஷ்யனோடு அதுக்கான ரெஸ்பான்ஸும் ஆக்கும் இந்த மந்திரம். சிஷ்யா, நான் சொன்னதை நீ நன்னா புரிஞ்சுண்டாச்சு அப்படின்னு நீ நினைக்கிறாய் அப்படின்னு நினைக்கா, நூனம் உறுதியாயிட்டும் துவம் நீ தப்ரம் ஏவ அபி வேத்தா ரொம்ப ரொம்ப கம்மி, அதாக்கும் தப்ரம் ரொம்ப ரொம்ப கம்மி மட்டும்தான் நீ தெரிஞ்சிருக்காய். மலை மாதிரி இருக்கிற பிரம்மத்திலேருந்து ஒரு கடுகு மாதிரி தான் நீ தெரிஞ்சுருக்காய். பிரம்ம சைதன்யம் முறிக்கிறதுக்கு சாதிக்காத அகண்டிதமாக்கும், பிரம்ம சைதன்யம் பூர்ணமாக்கும். அப்படியாக்கும் நானாக்கா குரு சிஷ்யன்கிட்ட நீ கொஞ்சம்தான் தெரிஞ்சுண்டாய் அப்படின்னு சொன்னது எதனாலேயாக்கும்? இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பலவிதமான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஹனுமான் சீதாதேவியை தேடி இருக்கிற யாத்திரையில லங்கையில போய் சேரத்துக்கு சமுத்திரத்தை சாடி கடந்தார். அவரால் மட்டும்தான் சமுத்திரத்தை தாண்டி கடக்கிறதுக்கு சாதிச்சது. சமுத்திரத்தை முறிக்கிறதுக்கு சாத்தியமில்லை, சமுத்திரத்தோடு தண்ணியை வெத்திக்கவும் முடியாது. வாயுபுத்திரனான ஹனுமான் சுவாமி சொந்தம் சக்தி பிரபாவத்தால அந்த சமுத்திரத்தை தாண்டி கடந்தார். நிறைய பேர் இதே மாதிரி சமுத்திரத்துல எனக்கும் முடியும் தாண்டறதுக்கு அப்படின்னு தாண்டினா அவளெல்லாம் சமுத்திரத்துல விழுந்தா. அவளுக்கு ஒன்றும் சமுத்திரத்தை தாண்டறதுக்கு சாதிக்கலை.
പൂർണ്ണമാക്കും ബ്രഹ്മം സമുദ്രത്തെ മാതിരി. ஆஞ்சநேய சுவாமி சமுத்திரத்தை தாண்டினார். நிறைய பேருக்கு தாண்ட முடியலை. அவளுக்கு ஒரு சங்கடம் வரப்படாதுங்கிறதுக்காக ஸ்ரீராமசுவாமி சொன்னார், நீங்கள் இந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்கான முயற்சியை அதுவும் பண்ணினே. அதே மாதிரியாக்கும் சிஷ்யன் கிட்ட குரு சொன்னது, நீ கொஞ்சம் தான் தெரிஞ்சுட்டு இருக்காய், நீ பரபிரமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில தான் இருக்காய், இப்பவும் இந்த பிரபஞ்சத்துல தான் இருந்துட்டு இருக்காய், சாரமில்லை, முழுவனாயிட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு. இந்திரியங்களாலேயாக்கும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. சிஷ்யன் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் இந்திரியங்களாலேயாக்கும் பாக்கியங்களான விஷயங்களாக்கும். அதாக்கும் குரு சொன்னது, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பிரம்மம் அப்படிங்கிற சத்தியத்தை நீ தெரிஞ்சுட்டு இல்லை. பிரம்மத்தை ஒரு சப்ஜெக்ட் ஆயிட்டு எடுத்து படிக்கிறதுக்கு ஒன்றும் சாதிக்காது. சுவாத்தியாயம் வழியாக்கும் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். காணற நான், காணப்படுற வஸ்து, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பாரிக்கணும். உபாசகன் நாம ரூபங்களில் இருக்கிற விஷயங்களை உபாசனாமூர்த்தி ஆயிட்டு பார்க்கறான் அப்படின்னா கொடியும், அந்த விக்கிரகத்துல இருக்கிற சைதன்யம் மட்டும்தான் பிரம்மம். சகாம ரூபத்தில் இருக்கிற விக்கிரகம் பிரம்மம் கிடையாது, அதுல இருக்கிற சைதன்யம் மட்டும்தான் பிரம்மம். அதனால அதனால உபாசனாமூர்த்திகள் வழியாக்குமா நீ பிரம்மத்தை தெரிஞ்சுண்டாய். மீமாம்ஸ்யம் ஏவ தே தே உனக்கு மீமாம்ஸ்யம் ஏவா இனியும் நம்மாயிட்டு விசாரம் செய்ய வேண்டினது இருக்கு அப்படின்னு குரு சொல்றார். மறுபடியும் மறுபடியும் விசாரம் செய்யப்படேண்டதாக்கும் மீமாம்சியம். நீ நன்னா விசாரம் செஞ்சுக்கோ. இப்போது நீ பிரம்மத்தை கடுகளவுக்கு தான் தெரிஞ்சுட்டு இருக்காய். வேதாங்க விசாரம் வழி முயற்சி பண்ணு, உபனிஷத்து வழி முயற்சி பண்ணு. ஸ்ரத்தையோடு கூடிட்டு சாஸ்திர பிரமாணங்கள் வழி சிரவணம் செஞ்ச சிஷ்யன் கிட்டையாக்கும் குரு விசாரம் பண்ணறதுக்கு சொல்றது. சிரவணத்துக்கு அப்புறம் உள்ளதாக்கும் விசாரம். விசாரம் அப்படிங்கிறது ஒரு சாதனையாக்கும். சிரவண மனன நிதித்தியாசனத்துல சிரவணத்துக்கு அப்புறம் வர மனனம் அப்படிங்கிறதாக்கும் வேதாந்தத்துல
சொல்லப்பட்டிருக்கு. வேதானுஷ்டானத்தோடு முக்கியமான 3 பார்ட்ஸ் ஆக்கும் சிரவண மனன நிதித்தியாசனங்கள். வேதாந்த சம்பிரதாயம் வழியாக்குமே குரு சிஷ்யனை படிப்பிக்கிறார். முதல்ல சிரவணம், அதுக்கப்புறம் மனனம் அப்படிங்கிற விசாரம் செய்யறதுக்கு சொல்றார் குரு. மறுபடியும் மறுபடியும் விசாரம் செஞ்சுக்கோ, வேறொன்னும் நீ செய்யண்டாம். சிரவணம் செஞ்ச விஷயங்களை, காதால கேட்ட விஷயங்களை நன்னா சிந்தனை பண்ணு, சந்தேக நிவர்த்தி வருத்து. வேத சாஸ்திரத்துல சொல்றது கர்த்திரு தந்திரமாக்கும், வேதாங்கத்துல சொல்றது வஸ்து தந்திரமாக்கும். காதால கேட்டத சந்தேகமில்லாதக்கு தெரிஞ்சுக்கிறதாக்கும் வஸ்து தந்திரம். சிரவணத்திலேருந்து உண்டாகிற போதம்தான் ஆத்மபோதம் அப்படிங்கிறது. அதனால குரு சொன்னத, காதால கேட்ட விஷயங்களை விசாரம் செய் அப்படின்னு குரு சொல்றார். வேதசாஸ்திரத்துல யாகம் தொடங்கின கர்மங்களில சொல்லற விஷயங்களாக்கும் கர்த்திரு தந்திரம். எக்ஸாம்பிளுக்கு கணபதி ஹோமம், அது செய்யற மெத்தட் எல்லாம் சிஷ்யனுக்கு குரு படிப்பிச்சதுக்கு அப்புறம் அது பூர்ணமாகிறது இல்லை. அதை பிராக்டிக்கல் ஆயிட்டு கணபதி ஹோமத்துக்கு தேவையான எல்லா பொருள்களும் கலெக்ட் பண்ணி கணபதி ஹோமம் செஞ்சு அந்த விதிமுறைய, குரு படிப்பிச்சு கொடுத்த விதிமுறைய செஞ்சு பூர்த்தீகரிக்கிறதையாக்கும் அந்த படனம் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகிறது. கணபதி ஹோமம் செய்யற ஒருத்தருக்கு அந்த ஹோமம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாக்கும் ஃபலசித்தி உண்டாகிறது. வேதாந்தத்துல சிரவணத்திலேருந்து உண்டாகிற போதமாக்கும் உள்ளது, வேற ஒன்னும் செய்யேண்டதில்லை அப்படின்னு சிஷ்யன்கிட்ட குரு சொல்லிட்டு இருக்கார். சிரவணத்தால உள்ள விஷயங்களை மனனம் செய்யறதும் நிதித்தியாசனம் செய்யறதும் சிஷ்யனுக்கு குரு சொல்றார். பலவிதமான யுக்திகள் உபயோகிச்சு சிஷ்யன் விசாரம் பண்றார். அவஸ்தாத்ரயங்கள், பஞ்சகோஷங்கள், பஞ்சேந்திரியங்கள் இப்படின்னு பல யுக்தியும் உபயோகிச்சு சிஷ்யன் விசாரம் செய்யறார். இந்த மார்க்கங்கள் எல்லாம் இருக்கிறதுல எதாக்குமோ சூட்டபிள் அதை ஸ்வீகரிச்சுண்டு விசாரம் செய்யலாம். அப்படி சிஷ்யன் விசாரம் பண்றார். சிஷ்யன் விசாரம் செஞ்சதுக்கு அப்புறம் குருவு கிட்ட இப்படி சொல்றார், விதிதம், தெரிஞ்சுண்டேன், நன்னா தெரிஞ்சுண்டேன். சுவிதிதம் அப்படின்னு சொல்லாதக்கு விதிதம், தெரிஞ்சுண்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லி நிப்பாட்டுறார். நல்ல புத்தி சக்தி இருக்கிற சிஷ்யனாக்கும் இப்போ குரு கிட்ட பேசின்னு இருக்கார். அப்போ விதிதம் அப்படிங்கிறதுக்கு நன்னா தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லாதக்கே, இப்போ பிரம்மத்தை சம்பந்திச்சு நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல அப்படி விதிதம் அப்படின்னு சொல்றார். விஷயம் கிடையாது பிரம்மம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டாக்கும் சிஷ்யன் விதிதம் அப்படின்னு சொன்னது. குரு உபதேசிக்கிறது சாஸ்திரமாக்கும், சிஷ்யன் அதை நன்னா ரிசீவ் செஞ்சார். நல்ல சிஷ்யனில, ஸ்ரத்தையோடு கூடி கேட்கிற சிஷ்யனில சந்தேகங்கள் உண்டாகிறது சுவாபாவிகமாக்கும். சிரவண விசார மார்க்கத்துல ரொம்ப உன்னிப்பாயிட்டு இருக்கிற சிஷ்யனுக்கு ஸ்ரத்தை அப்படிங்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்பத்து கூட இருந்தானாக்கா குரு உபதேசிச்ச சாஸ்திரத்தை கூடுதல் விசாரம் செஞ்சு முன்னோக்கி செல்லறதுக்கு சாதிக்கும். ஸ்ரத்தை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாக்கா என்ன இருந்துட்டும் பிரயோஜனம் இல்லை.
இந்த காது வழியா கேட்டு அந்த காது வழியா அது போயிடும். ஸ்ரத்தா அப்படின்னாக்கா சாஸ்திரஸ்ய குருவாக்கியஸ்ய சத்திய புத்தியாவதாரணம். ഏതിനാലെയാക്കുമോ ടോപ്പ് മോസ്റ്റ് ബ്രഹ്മപ്രാപ്തി ഉണ്ടാകുന്നത് അതാക്കും ശ്രദ്ധ. ശാസ്ത്രത്തോടും ഗുരുവാക്യത്തോടും സത്യത്വ ബുദ്ധിയോടുകൂടിന് அந்த ஒரு ரிசீவ் ஆக்கும் ஸ்ரத்தை அப்படிங்கிறது. ஸ்ரத்தா அப்படிங்கிறது சாஸ்திர விசாரம் செய்யற சிஷ்யனுக்கு மஸ்ட். சாஸ்திர விசார சமயத்தில் சிஷ்யனோட டவுட்ஸ் எல்லாம் இப்படி ஜாஸ்தி ஜாஸ்தி ஆயிட்டு வரும். ஒரு கட்டத்தில் பரபிரமத்தை பயந்தே போயிடுவார் சிஷ்யன். பயமில்லாத அபயஸ்தானமாக்கும் பரபிரம்ம பதவி. ஆனா அந்த ஸ்தானத்துல எத்திப்படுறதுக்கு முன்னாலேயே ஒருவேளை சிஷ்யனுக்கு பரபிரமத்தை நினைச்சு பார்த்து பயம் உண்டாகலாம். சிரவண மனனங்களை தொடர்ந்து செய்யற சிஷ்யனுக்கு சந்தேகங்கள் கூடி கூடி வந்து அப்புறம் அது கம்மி கம்மியாகி வந்து அப்படி சந்தேகங்களே இல்லாத அவஸ்தை வந்து சேரும். பயம் உண்டாகி வந்ததெல்லாம் இல்லாம போயிடும். எல்லா சந்தேகங்களும் இல்லாம ஆகிற டைம்லயாக்கும் சாஸ்திரம் குரு சிஷ்யன் இதெல்லாம் ஒன்னாയി தீரறது. மூணு அப்படிங்கிற அவஸ்தை இங்கே இல்லை. சாஸ்திரம் குரு சிஷ்யன் இப்படிங்கிற மூணு அப்படிங்கிற பாவம் இல்லாதக்கே இதெல்லாம் ஒன்னாയി தீரறது. நான் அப்படிங்கிற ஒண்ணுதான் உள்ளது அப்படின்னு சிஷ்யன் தெரிஞ்சுக்கிற அவஸ்தை, ஆத்மாவை தெரிஞ்சுக்கிற அவஸ்தை. குரு வாக்கியமும் சாஸ்திரமும் சிஷ்யனோடு அந்த ரிசீவ் கெப்பாசிட்டியும் ஒன்னாயிட்டு பவிக்கிற கட்டமாக்கும் வேதாந்த சாஸ்திரத்துல அனுபவம் அப்படின்னு சொல்லுறது. இதுக்கு அப்பாற்பட்டதாயிட்டு பாஹ்யமான அனுபவம் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி ஒன்று அந்த அனுபவம் அனுபவிக்கிறவன் அனுபவிக்கப்படுறது அப்படிங்கிற அந்த திரிபுடி அதானது பார்டர் கடந்தால் மட்டும்தான் வேதாந்த சாஸ்திரத்தில் இருக்கிற அனுபவம் உண்டாகும். திரிபுடி ஞானம் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஞானம் சிரேஷ்டம்தான். ஆனா அந்த திரிபுடி ஞானத்துக்கும் அப்பாற்பட்டதாக்கும் பிரம்மானுபவம் அப்படிங்கிறது. பிரம்மானுபவம் அப்படிங்கிற அந்த பிரம்மானுபவத்துல அனுபவம் அனுபவிக்கிறவன் அனுபவிக்கப்படுறதான விஷயம் அப்படிங்கிற திரிபுடி கிடையாது. குருவாக்கியம் சாஸ்திர வாக்கியம் சிஷ்யன் இதெல்லாம் ஒன்னாக்கும் அப்படிங்கிறதாக்கும் பிரம்ம அனுபவத்துல உள்ளது. குருநாதன் சொன்ன சாஸ்திரத்தை கேட்டு விசாரம் செய்யற சிஷ்யன் அதாக்கும் இங்க சொன்ன சிஷ்யன். அப்ப குரு சாஸ்திரம் சிஷ்யன் இதெல்லாம் ஒன்னு அப்படிங்கிற அவஸ்தை, மூணு அப்படிங்கிற அவஸ்தை இல்லாத அவஸ்தை. குருவாக்கியവും சாஸ்திரവും சிஷ்யனோடு தாரணையும் ஒன்னாയി தீரறதாக்கும் வேதாந்த அனுபவம் அப்படிங்கிறது. பிரம்மானுபவம் தான் இந்த வேதாந்த அனுபவம். இந்த ஸ்டேஜிலேயாக்கும் சிஷ்யன் குரு கிட்ட சொன்னது மன்யே விதிதம். சுவிதிதம் அப்படின்னு அவர் சொல்லலை, விதிதம் அப்படின்னாக்கும் சொன்னது சிஷ்யன். கேனோபனிஷத்துல ரெண்டாவது கண்டத்துல அதானது ரெண்டாவது சாப்டர்ல 1வது மந்திரம் யதி மன்யசே சுவேத இதி தப்ரம் ஏவ அபி நூனம் த்வம் வேத்தா பிரம்மணஹ ரூபம் யத் அஸ்ய த்வம் யத் அஸ்ய ச தேவேஷு அத நு மீமாம்ஸ்யம் ஏவ
தே மன்யே விதிதம். சுவேத இதி, நான் நன்னா தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு எதி மன்யசே, நீ நினைக்கிறாய் அப்படின்னாக்கா, துவம் நீ அஸ்யா பிரம்மணஹா, இந்த பிரம்மத்தோடு எது ரூபம், ஏதொரு ரூபத்தை, இந்த பூமியில இந்த உயிரினங்களில இருக்கிற ஏதொரு ரூபத்தை வேத்தா தெரிஞ்சுக்கிறையோ, துவம் நீ அஸ்யா இந்த பிரம்மத்தோடு எது ரூபம், ஏதொரு ரூபம், தேவேஷு தேவர்களில வேத்தா தெரிஞ்சுக்கிறையோ, தது அது தப்ரம் ஏவா ரொம்ப ரொம்ப கம்மியாக்கும், அபி நூனம் நிச்சயந்தானது, அதனு அதனால, தே உனக்கு, மீமாம்சியம் ஏவா இனியும் விசாரம் செய்ய வேண்டியதாயிட்டு இருக்கு, மறுபடியும் மறுபடியும் விசாரம் செய்யணும் அப்படின்னு இருக்கு. விதிதம் பிரம்மம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதாயிட்டு, விசாரம் செஞ்சு தெரிஞ்சுக்கிறதாயிட்டு, அகம் மன்யே நான் நினைக்கிறேன். கேனோபனிஷத்துல 2வது கண்டத்துல 2வது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மந்திரத்தோடு கூடிட்டு குரு சிஷ்ய சம்பாதம் முடியறது. ந அகம் மன்யே சுவேதே இதி நோ ந வேதே இதி வேத ச, யஹ நஹ தத்வேதா தத்வேதா நோ ந வேதே இதி வேத ச. நான் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கலை, பிரம்மத்தை தெரிஞ்சுட்டில்லை அப்படின்னு நினைக்கலை. அதானது எனக்கு பிரம்மத்தை தெரியறது, ஆனா சேம் டைமில் பிரம்மத்தை தெரியலை அப்படின்னும் எனக்கு தெரியும். இந்த நிலைமையில ஆராக்குமோ பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறா, அவ மட்டும்தான் சிஷ்யர்களோடு இடையில பிரம்மத்தை தெரிஞ்சின்றவாளாயிட்டு உள்ளது அப்படின்னு சிஷ்யன் குருகிட்ட சொல்றார். இந்த அளவுக்கு பிரம்மத்தை தெரிஞ்சதால இதுக்கு மேல இந்த பிரபஞ்சத்துக்குள்ள பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால குரு சிஷ்ய சம்பாதம் இதோடு கூடிட்டு முடிவடைகிறது. இதுக்கு மேல சிஷ்யனுக்கு படிப்பிச்சு கொடுக்கறதுக்கு குரு கிட்ட ஒன்றும் இல்லை. படிச்சு முடிச்ச சிஷ்யனுக்கு குரு கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ந அகம் மன்யே சுவேதே இதி, சுவேத இதி, நான் நன்னா பிரம்மத்தை புரிஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கலை. சுவிதிதம் அப்படின்னு இதுக்கு அர்த்தத்தை எடுத்துக்காதங்கோ குரு. நான் நன்னா தெரிஞ்சுண்டாச்சு அப்படின்னு நான் சொன்ன விதிதம் தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை எடுத்துக்காதங்கோ. நோ ந வேதே இதி, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலை அப்படின்னும் அர்த்தம் இல்லை. நான் தெரிஞ்சுட்டேன், ஆனா அட் த சேம் டைம் தெரிஞ்சுக்காத மாதிரியும் இருக்கு. நஹா, குருகுலத்துல படிக்கிற சிஷ்யர்களோடு கூட்டத்துல யஹா ஆராக்குமோ தத்வேதா பிரம்மத்தை இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறா, தெரிஞ்சுட்டேன் ஆனா தெரியலை, இந்த மாதிரி அவஸ்தையில தெரிஞ்சுக்கிறா. இந்த ஒரு அவஸ்தை அப்படிங்கிறது
இந்த பிரபஞ்சத்துக்குள்ள பரபிரம்மத்தை இந்த அளவுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அவஸ்தையாக்கும். இதுக்கு மேல பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. இந்திரியங்களாக்கும் அனுபவங்களை கொண்டு வந்து தரது. அதனால எந்த ஒரு அனுபவத்தாலையும் பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. அதனால தெரிஞ்ச மாதிரியும் இருக்கு, தெரியாத மாதிரியும் இருக்கு. இதுதான் சரியான பிரம்ம ஞானம். பிரம்மஸ்வரூபத்துக்கு சிஷ்யன் எத்தி சேர்ந்ததால இதுக்கப்புறமா ஒரு குரு சிஷ்ய சம்வாதம் தேவையில்லை. சிஷ்யனுக்கு இனி ഒന്നും ഉപദേശിക്കേണ്ടതിல்லை. ഗുരുവുക്ക് ഗുരുകിട്ടേന്ത് ശിഷ്യനുക്കൊന്നും പഠിക്കേണ്ടതുമില്ല. ന ഏവ ഗുരു ശിഷ്യ ന ഏവ ഗുരു ന ഏവ ശിഷ്യ. ഇനി ഗുരുവും ശിഷ്യനും கிடையாது. குரு சிஷ்ய பரிசமாப்தியாக்கும் இங்க நடந்தது. வேதாந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் குருவுக்கு சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. குருகிட்டே இருந்து சிஷ்யனுக்கு படிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. சிஷ்யன் டாப் மோஸ்ட் அவஸ்தையில வேதாந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் எத்திச்சேர்றேன். டாப் மோஸ்ட் ஸ்தானத்துல எத்திச்சேர்ந்து നന്നാ പഠിച്ച് പദവിയോട് ടോപ്പ് മോസ്റ്റ് സ്ഥാനത്തിൽ എത്തിച്ചേർന്നതുக்கு அப்புறம் കൂടിയും നമുക്ക് പലതും പഠിக்கிறதுக்கு ഉണ്ടാകും. ലൈഫ് லாங் പഠിച്ചിട്ടേ വേണാലും இருக்கலாம். ஆனா வேதாந்த പഠനத்தோடு டாப் மோஸ்ட் படிப்பு முடிஞ்சு அந்த பிரம்மானுபவம் உண்டானா அதுக்கப்புறமா படிக்கிறதுக்கு சிஷ்யனுக்கு ஒன்றும் இல்லை. குருவுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்லை. சிஷ்யன் சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுவார். விஷயம் கிடையாது பிரம்மம் அப்படின்னும் விஷயங்களோடு சொரூபமாக்கும் பிரம்மம் அப்படின்னும் நன்னா தெரிஞ்சு வச்சிருந்தார் சிஷ்யன். இதோடு கூடிட்டு ஸ்ருதியில சொல்லப்பட்ட குரு சிஷ்ய சம்வாதம் முடிவடைகிறது. குரு சிஷ்ய சம்வாதம் கேட்டு இருக்கிற நம்மள மாதிரி இருக்கிற ശ്രോതാക്കൾ கிட்ட ஸ்ருதி சொல்லறதாக்கும் இனி வரும் இருக்கிற பாகங்களில ஸ்ருதி சொல்லறதாயிட்டு சொல்லப்படுறது. கேனோபனிஷத்துல ரெண்டாவது கண்டத்துல ரெண்டாவது சாப்டர்ல ரெண்டாவது மந்திரம் ந அஹம் மன்யே சுவேதா இதி नो न वेद इति वेद च यः नः तद्वेद तद्वेद नो न वेद इति वेद च. சுவேத நன்னா தெரியறது இது இப்படின்னு அகம் நான் ந மன்யே நினைக்கலை ந வேதா தெரிஞ்சுக்கலை இது அப்படின்னும் ந மன்யே நான் நினைக்கலை. வேதஜா தெரிஞ்சுக்கவும் செய்யறேன். நஹா நம்மளோடு இந்த சிஷ்யர்களோடு நடுவில் யஹா ஏதொருத்தன் ந வேத இது தெரியலை அப்படின்னும் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னும் வேதத்தை நினைக்கிறாளோ சக அவன் தது அந்த பிரம்மத்தை வேதா தெரிஞ்சுக்கிறான்.